அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டோகேட் ட்ராயிங் ஸ்பீடாக போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி ட்ராயிங் க்ரியேட் பண்ணிங்கன்னா, இது ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதை மாடிஃபை பண்ணுறது தான். அதாவது இப்போ ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதோடைய லைன் வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக போட்டுற முடியும். பட் அந்த லைனை ஜாயின் பண்ணுறது, ஃபில்லட் பண்ணுறது, மூவ், காப்பி, ட்ரிம், இந்த மாதிரி மாடிஃபை டூல் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாடிஃபிகேஷன் டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மெத்தடை வச்சு தான். ஸோ இப்போ ஒரு மூவ் பண்ணுறீங்களோ, ட்ரிம் பண்ணுறீங்களோ, அந்த டூலை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எந்த மாடிஃபை டூல் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த மெத்தட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களால ஈஸியாக ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த இன்க்ளைன்டு லைன் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். மேபி இந்த 2 ரோஸ்க்கு இந்த ரோவில் உள்ள இன்க்ளைன் லைனு, இந்த ரோவில் உள்ள இன்க்ளைன் லைன்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா இதை பிக் பண்ணி டெலீட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த எம்டி ஸ்பேஸில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய கமாண்டில் 3 ஆப்ஷன் வரும். ஃபென்ஸ், W பாலிகன், C பாலிகன் அப்படின்னு வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ரோவை அப்படியே நீங்கள் ஃபுல்லாகவும் கிளிக் பண்ணலாம், அப்படின்னா அங்கங்கே கிளிக் பண்ணியும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் ரோ கீழே வரேன். ஸோ அதையும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸு சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபென்ஸ் மெத்தட். ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன் லைனு ஸோ அங்கங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ணி அதில் ஃபென்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எந்த லைன்லலாம் ரோஸ்லாம் செலக்ட் ஆகணும் அந்த ரோஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எரேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட், செலக்ட் ஃபென்ஸ் அப்படின்ற மெத்தட். ஃபர்ஸ்ட்டு செலெக்ஷன் செட் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபென்ஸ், செகண்ட் ஒன் விண்டோ செலெக்ஷன், தேர்ட் ஒன் கிராசிங் செலெக்ஷன், ஃபோர்த்து விண்டோ பாலிகன், ஃபிஃப்த்து கிராசிங் பாலிகன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் விண்டோ செலெக்ஷன், கிராசிங் செலெக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பிக் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்டில் டேரெக்டாக நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா அது வந்து பிக் பண்ணுறது. ஓகேவா? செலக்ட் பண்ணுறதுன்றது எம்டி ஏரியாவில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் சைடு கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ளூ கலர் டிஸ்பிளே வரும். லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் டிஸ்பிளே வரும். ஸோ இந்த க்ரீன் கலர் டிஸ்பிளே தான் கிராசிங் செலெக்ஷன், ப்ளூ கலர் டிஸ்பிளே தான் விண்டோ செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கிராசிங் செலெக்ஷனுடைய மீனிங் என்னென்னா, ஸோ இந்த கிராசிங் ஏரியா எங்கெல்லாம் டச் ஆகுதோ ஜஸ்ட் டச்சிங் ஆப்ஜெக்ட் வில் பி செலக்டட். இந்த க்ரீன் கலர் ஏரியா வந்து அந்த ஆப்ஜெக்டை டச் ஆனாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நான் 3 லைன் மட்டும் செலக்ட் பண்ணேன்னா நீங்கள் 3ஐயும் பிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு செலெக்ஷன், இங்கே ஒரு செலெக்ஷன். ஸோ நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இது விண்டோ செலெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஒரு பாலிகன் ஷேப்ஸில் இருக்குல்ல, இந்த பாலிகன் ஷேப் மட்டும் நான் செலக்ட் பண்ணோன்னா இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ளூ கலர் டிஸ்பிளே. ப்ளூ கலர் டிஸ்பிளேயோடைய மீனிங் என்னென்னா, க்ளோசிங் ஆப்ஜெக்ட் வில் பி செலக்டட். இப்போ க்ளோசிங் ஆப்ஜெக்ட் நான் எதை சொல்கிறேன்னா, இது வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆனால் எதுலாம் க்ளோஸ் ஆகிருக்கோ அது மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி க்ளோஸ்டு. ஸோ பாதி தான் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கனால அதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக பிக் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி சப்போஸ் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சம் மாடிஃபை டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபென்ஸு. நெக்ஸ்ட்டு விண்டோ செலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். தேர்டு வந்து கிராசிங் செலெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் விண்டோ பாலிகன் அண்ட் கிராசிங் பாலிகன். ஸோ விண்டோ பாலிகன், கிராசிங் பாலிகன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ், இந்த
ஷேப்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகணும். அதுலேயும் இந்த பார்ஷியலி இருந்துச்சுன்னா அதெல்லாம் செலக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இந்த 4 லைன்ஸ்குள்ளே உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகணும். பட் இந்த பார்ஷியலி டச் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் செலக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோ பாலிகன். ஸோ நார்மல் செலெக்ஷனில் 2 கிளிக் தான் பண்ண முடியும். எந்த டைரக்ஷன் போனாலும் 2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது விண்டோ பாலிகன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதில் ஏதாவது கார்னரில் எம்டி ஸ்பேஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏதாவது ஆப்ஜெக்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது பிக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போ விண்டோ பாலிகன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு அந்த எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபென்ஸ் பார்த்துட்டோம். இதில் செகண்ட் ஒன் டபிள்யூ பாலிகன், அதாவது விண்டோ பாலிகன். ஸோ விண்டோ பாலிகன் பிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி ஃபென்ஸ் லைன் மாதிரி வந்தது இல்லையா, அது டாட்டட் லைனில் வரும், இது கொஞ்சம் போர்டு லைனில் வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கார்னரில் நல்லா ஜூம் பண்ணி அந்த கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஏரியா கிளிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் நியர்பையில் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ 3rd பாயிண்ட்டு, 4th பாயிண்ட். ஸோ மறுபடியும் அதே பாயிண்டில் போய் க்ளோஸ் பண்ணி, இது வந்து பேக் சைடு நீங்கள் போனீங்கன்னா அது டீசெலக்ட் ஆயிரும். ஸோ உங்களுடைய செலெக்ஷன் மேலே ஓவர்லாப் பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. கர்சரை அந்த 4th பாயிண்ட்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 5th பாயிண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஏரியா கவர் ஆனால் போதும். ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த 4 லைன்ஸ்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும். சப்போஸ் டெலீட் பண்ணணுன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்ஷியலி க்ளோஸ்டாக இருக்குன்னா அதெல்லாம் செலக்ட் ஆகாது. ஸோ 5th இதான் விண்டோ செலெக்ஷன். ஸோ 5th வந்து கிராசிங் செலெக்ஷன்ஸ். ஸோ கிராசிங் செலெக்ஷன்றது என்னென்னா, எனக்கு இந்த 4 லைன்ஸ்குள்ளே உள்ள ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகணும், ப்ளஸ் இதெல்லாம் அந்த லைனுக்குள்ளே டச் பண்ணாலே அதுவும் செலக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு சி பாலிகன்றதை எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, விண்டோ பாலிகன்றது நீங்கள் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ளூ கலர் டிஸ்பிளே தான் வரும். கிராசிங் பாலிகன்றது உங்களுக்கு க்ரீன் கலர் டிஸ்பிளே மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் டிஸ்பிளேனாலே உங்களுக்கு என்னென்னா டச்சிங் ஆப்ஜெக்ட் வில் பி செலக்டட். ஸோ இப்போ நான் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன், என்டர் கொடுத்துக்கோங்க, டெலீட். ஸோ இப்போ இந்த 4 லைன்ஸ் ஜஸ்ட் இது மிஸ் பண்ணிட்டேன் போல். ஓகே, ஸோ இந்த 4 லைன்ஸ்க்கு உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் கிராசிங் செலெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ்: விண்டோ பாலிகன், கிராசிங் பாலிகன், ஃபென்ஸ், விண்டோ செலெக்ஷன்ஸ், கிராசிங் செலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக செலக்ட் ஆகணும். ஆனால் நடுவில் உள்ள மேபி ஒரு சர்க்கிளோ இல்லை இந்த ஒரு பாலிகனோ அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, சி பாலிகன் எடுத்துக்கோங்க. அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரி 4 கார்னர்ஸ் கிட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். பட் எனக்கு வந்து இந்த 5 லைன்ஸ் மட்டும், அந்த ஒரு பாலிகன் மட்டும் செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி அந்த லைனை மட்டும் நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் விண்டோ செலெக்ஷன் கொடுத்து கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நான் விண்டோ செலெக்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த நடுவில் உள்ள அந்த 5 லைன்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகும் இல்லையா, அது மட்டும் டீசெலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அது லைன் போக தான் மீதி செலக்ட் ஆகும். ஓகே, இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, சி பாலிகன் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கார்னரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கிறணும், ப்ரெஸ் பண்ணி விட்டுறக்கூடாது, அது ஹோல்டுலேயே வச்சுட்டு. ஸோ நான் மறுபடியும் அந்த 5 ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணேன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். ஒரு செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நான் விண்டோ ஃபுல்லாக நான் எடுக்கணும், தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கிராசிங் செலெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக, விண்டோ செலெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ப்ளூ கலர் டிஸ்பிளேனா உங்களுக்கு அந்த இது ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கோ அது மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த விண்டோ மட்டும்தான் செலக்ட் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணனா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு செலெக்ஷன் செட் பார்த்துருக்கோம். விண்டோ செலெக்ஷன், கிராசிங் செலெக்ஷன், ஃபென்ஸ், டபிள்யூ பாலிகன், சி பாலிகன். ஓகே, ஸோ இது ஃபர்தராக நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பிளாக்ஸு, ஏரியா கேல்குலேஷன்ஸ், பவுண்ட்ரி ஏரியா அண்ட் ஃப்ளோர் ஏரியா கேல்குலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் இதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.